அன்பார்ந்த எனது யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக கொடியேற்றுதலும் அரசியல் கட்சிகளும் என்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த கொடியேற்றம் அரசியல் கட்சிகள்னு சொல்லும் பொழுது இதில் இன்னும் பல டிப்ஸு மாதிரி பல விஷயங்களையும் பேசியிருப்பேன். இப்போ வர நம்ம தமிழகம் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. இந்த சமயத்தில் இந்த டாப்பிக்கில் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு குறை சொல்லி பேசவில்லை, எந்த கட்சியின் பெயரையும் நான் சொல்ல விரும்பவில்லை. இதை கேட்கும் அரசியல்வாதிகளோ அரசியல் சார்புடையவர்களோ தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்கள் இந்த வீடியோவை ஒரு அரசியல்வாதி என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு ஒரு சாதாரண மனிதன், ஒரு இந்திய குடிமகன், ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் என்ற அடிப்படை எண்ணத்துடன் இந்த வீடியோவை பார்ப்பார்களானால் நான் சொல்கின்ற நியாயம் புரிபடும். சரி, இப்போது டாபிக்குள்ளே போவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷார்ட் வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினாக வச்சு, பரப்புரைன்னு வச்சு, ஆங்காங்கு அரசியல் கட்சிகளுடைய கொடிகளை நடுவதும் பேனர்கள் வைப்பதும் வைக்கிறார்கள். அதில் எந்த ஆட்சேபனையும் எனக்கு இல்லை. ஏனென்றால் அவைகளெல்லாம் தற்காலிகமாக வைக்கப்படுபவை, பிறகு நீக்கப்படுபவை. ஆனால் ஒரு அரசுக்கு சொந்தமான இடத்தில், அரசு புறம்போக்கோ, சாலை புறம்போக்கோ, பிடபிள்யூடி புறம்போக்கோ, ஹைவேஸ் புறம்போக்கோ, ஆற்றுக்கரை புறம்போக்கு, அல்லது பப்ளிக் ஏதோ ஒரு புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு, அல்லது கிராமத்தில் உள்ள புறம்போக்கு, இந்த மாதிரி ஒரு புறம்போக்கு இடத்தில் பக்காவாக மேடை கட்டி இரும்பு தூண் நட்டு நிரந்தரமாக ஒரு கொடியேற்றுவது என்று ஒரு செயல்களை எல்லா அரசியல் கட்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றன. அது ஆளுங்கட்சியும் செய்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியும் கூட இந்த ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பை மீறி எப்படியோ அதில் அரசு அதிகாரியோட அனுமதி வாங்கி கொடியேற்றி கொண்டிருக்கிறார்கள். நிரந்தர கொடி நான் சொல்வது, மேடை கட்டி அது கீழே கல்வெட்டு வச்சு இன்னார் வந்து கொடியேற்றினாங்கன்னு சொல்லி வைக்கிறது. இது எங்கே வைக்கிறாங்க? புறம்போக்கு, அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்துல. ப்ரைவேட் பர்சன்ஸ் வீட்டில் வச்சா நம்ம கேள்வி இல்லை. இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ தான் வீட்டு முன்னாடி உள்ள இடத்துலையோ, தன்னுடைய வயல்லையோ, தன்னுடைய தோப்புலையோ ஒரு இடம் கொடுத்து வைக்கிறாருன்னா பரவாயில்ல. ஒரு அரசியல்வாதி தன்னுடைய சொந்த இடத்துல இடம் கொடுக்குறாருன்னா பரவாயில்ல. அது அவங்களுடைய பிரச்சனை அது. ஆனால் அரசுக்கு சொந்தமான பொது இடத்தில் கொடிமரம் நிரந்தரமாக கொடிமேடை அமைத்து கல்வெட்டு வைத்து ஏற்றுவதற்கு எந்த சட்டத்தில் அனுமதி இருக்கிறது? அப்படியே ஒரு சட்டம் இருந்தாலும் அது சரியா என்பதுதான் என் கேள்வி. இதற்கு அரசு சார்பில் இதை தடை செய்வதற்கான எந்த சட்டமும் இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்ட அவங்க பர்மிஷன் கேட்டுக்கிட்டு, ஆர்டிஓ பர்மிஷன் கேட்டு, இந்த இடத்துல நாங்கள் ஒரு கொடிமரம் கட்டிக்கிறோம், மேடை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்குறாங்க. அதுக்கு ஆர்டிஓவுக்கு அதிகாரம் இருக்கிறது. புறம்போக்கு இடத்துல ஒருத்தருக்கு அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது பப்ளிக் பர்பஸுக்கோ பொது உபயோகத்துக்கோ தேவையில்லை என்ற பட்சத்தில், அல்லது பொது மக்கள் உபயோகத்துக்கு இடைஞ்சலாக இல்லாத பட்சத்தில் அதை கொடுக்கலாம் என்று ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு ரெவன்யூ சட்டம் சொல்லுகிறது. அதை அனுமதி வாங்கி வைக்கிறார்கள். இதில் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது எதிர்கட்சி அந்த அனுமதியை பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் சாமர்த்தியசாலிகள். அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்தால் என்னென்ன செய்வார்கள் என்பது அது வேற கேள்வி. ஆனால் வைக்கிறாங்க. இது நியாயமா என்பது என் கேள்வி. இந்த பவர் ஆர்டிஓவுக்கு இருக்கிறது நியாயமா? அதை முதல்ல எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி தான் தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்து எப்படி தத்தி புத்தி உழைச்சி ஏதோ ஒரு சின்ன வேலையில் செய்து ஒரு சின்ன கொட்டாயை போட்டுக்கலான்னா அவர் இடம் வாங்க முடியுமா? ஏதாச்சும் ஒரு புறம்போக்கில், சாலை புறம்போக்குலையோ, அல்லது ஆற்றுக்கரை புறம்போக்குலையோ, அல்லது மேய்ச்சல் புறம்போக்குலையோ, கிராமத்தில் உள்ள புறம்போக்குலையோ ஒரு சின்ன இடத்துல ஆக்கிரமித்து ஒரு கொட்டாயை போட்டுட்டு இருந்தால் உடனே ரெவன்யூ அதிகாரிகள் யாரை கேட்டு போடுற எடுங்கிறாங்க. ஒரு வீட்டு முன்னாடி காரு ரோட்டில் நிற்கிது, கொஞ்சம் அப்படி ஷார்ப்பை போட்டு இறக்கியிருக்கிறாங்க, சும்மா டெம்பரரி, பர்மனெண்ட் இல்லை, பர்மனெண்ட் போர்டிகோ மாதிரி அல்லது கேரேஜ் மாதிரியும் இல்லை. ஏன்னா எல்லாரும் கார் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த காலத்துல எல்லாம் கார் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் பெரிய பங்களா கட்டியிருக்கிறவங்க
பெரிய விழா இருக்கும், முன்னாடி போர்டிகோ விழா இருக்கும், புல்வெளி இருக்கும், லான் வச்சுருப்பாங்க. 4-5 கார் நிறுத்தலாம். சைடில் இடம் இருக்கும் ஒரு லாரி போகிற அளவுக்கு, அங்கே 4-5 கார் நிறுத்தலாம். அவங்க கார் வச்சுருப்பான். அந்த மாதிரி குடும்பங்கள் தான் பணக்கார குடும்பங்கள், பங்களாவாசிகள் தான் கார் வாங்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் அந்த காலத்தில் இருந்தது. இப்பொழுது கடந்த ஒரு 20 வருடங்களுக்குள்ளாக, ஏன் 20 வருடம், 10-15 வருடங்களுக்குள்ளாக சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ், அவர்கள் கூட புருஷன் முன்னாடி 2 பேர் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு கார் வாங்கணுங்கிறது வந்துடுது. ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸில் ஒரு 1.5 லட்சம் கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா நல்ல கார்னு ஒன்று வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நிறுத்த இடம் இல்லை. ரோட்டில் அவங்க வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்திக்கணும். அப்படின்னா வெறுமனை நிறுத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் வெயில் அடிக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு தகரத்தை அப்படி ஷார்ப்பாக இறக்குனாங்கன்னா உடனே வந்துடுவாங்க. முனிசிபாலிட்டினா முனிசிபாலிட்டி, கார்பரேஷன்னா கார்பரேஷன், லோக்கல் பாடினா லோக்கல் பாடி, ஹைவேஸ்னால் ஹைவேஸ்காரங்க வந்துடுவாங்க. யாரை கேட்டு கொட்டாய் போட்டேன்னு. அது இடைஞ்சலாகவும் இருக்காது. ஆனால் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒரு பொது இடத்தில் தங்களுடைய செல்வாக்கை, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மேடை கட்டி, பொது மேடை கட்டி, கல்வெட்டு வைத்து கொடி ஏற்றுவது, பர்மனண்ட் கொடி ஏற்றுவது என்பது, அதற்கு அனுமதி அளிப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம்? இதை தடுக்க ஒரு சட்டம் போடணும். சரிங்களா? இது உங்களுடைய கருத்து, இப்போ பொதுமக்களுடைய கருத்துக்கு விட்டுறேன். அடுத்து இந்த சிலை வைக்கிறது, அதுக்கு ஏற்கனவே ஒரு ஆக்ட் என்ன போட்டிருக்காங்க, எம்ஜிஆர் காலத்தில் போட்டது. இறந்து போனவங்களுக்கு தான் சிலை வைக்கணும், உயிரோடு இருக்கவங்களுக்கு சிலை வைக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் உயிரோடு இருக்கவங்களாம் சிலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் ஒரு ஆக்ட் போட்டார், ஜிஓ ஒன்று போட்டார், ஆக்டான்னு தெரியல. அது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சிலை வைக்கக்கூடாதுன்னு. சரி, செத்து போனவங்களுக்கே சிலை வைக்கணுங்கும்போது அதையும் அந்தந்த கட்சியை, இந்த கட்சி சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு இடம் வாங்குகிறாங்க. இப்போ நினைவிடம், இப்போ உதாரணத்துக்கு டிஎம்கேல அண்ணா அறிவாலயம் இருக்குது, அங்கே எத்தனை சிலை வேணும் வச்சுக்கலாம். ஏடிஎம்கேக்கு ராயப்பேட்டையில் அவங்க கட்சி அலுவலகம் இருக்குது, அங்கே வச்சுக்கிறாங்க. இந்த ஜெயலலிதா சிலை வச்சுக்கிறாங்க. அது மாதிரி அப்போ பொது இடங்களில் சிலைகள் வைக்கக்கூடாது என்பது ஒரு விதிமுறை வகுக்க வேண்டும், இறந்து போன தலைவர்களுக்கும் கூட. அன்லஸ் அவங்க பெரிய கிரேட் தேசிய தலைவர்கள், காந்தி, நேரு, காமராஜர் மாதிரி இருந்தால் அப்படிங்கலாம். அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட சிலை இருக்குது, நம்ம பார்க்குறோம். இனிமேல் அவங்களுக்கு சிலை தேவையில்லை. சிலை பார்த்து தான் மனசுக்குள்ள மக்கள் மனசில் அவங்கள ஞாபகப்படுத்திங்கன்னு இல்லை, சிலையை அவங்களுக்குலாம் தேவையில்லை. ஏகப்பட்ட சிலை இருக்குது. இன்னொன்று சிலை வைக்கிறேன்னு சொல்லி காந்தியோட சிலைன்னு சொல்லி அது வேறு மாதிரி ஒரு அனிமல் மாதிரிலாம் சிலை செஞ்சு வைக்கிறாங்க. காமராஜர்னா காமராஜர்லாம் அவரோட ஐடென்டிஃபிகேஷனே போய்ட்டு ஆதார் அட்டையில் இருக்கிற போட்டா மாதிரி இருக்குது. அதனால் சிலை வைக்கிறதுங்கிறது சும்மா டக்குன்னு உடனே சிமெண்ட் சிலை, 2 கையும் இல்லாமல் இப்படி இது உடனே நிற்கிறது, 2 கையும் உடச்சி விட்ட மாதிரி அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலைலாம் சில இடங்களில் பார்த்துருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு கொடி மரம், கல்வெட்டு, கட்சி கொடி பறக்கும். எம்ஜிஆர் இருப்பார் 2 கையும் இல்லாமல். இதெல்லாம் அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி, அங்கஹீனப்படுத்தி வைக்கிற மாதிரி. அது தெரிய மாட்டேங்குது. அதனால் சிலைகள் வைப்பது என்பதும் இனி தடை செய்யப்பட வேண்டும். அப்படி சிலை வைக்கணும், அவங்க கட்சி அலுவலகத்தில் அவங்க சொந்த இடத்துல வைத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். 2வது, அடுத்தபடியாக இந்த போஸ்ட் வைக்கக்கூடாதுன்னு அந்த சேஷன் எலெக்ஷன் கமிஷன் வந்தப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பவர் இருக்குன்னு அவர் தான் காட்டினார். நாங்கள் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஒரு கட்சி வாயை திறக்க முடியல. ஒரு வீட்டில் செவுத்தில் வந்து அவங்க அனுமதி இல்லாமல் எழுதிட்டு அவ்வளோதான், அந்த கட்சி வேட்பாளருடைய நாமினேஷன் வேட்புமனு நிராகரிக்கப்படும், அவர் எலெக்ஷன் நிற்க முடியாதுட்டாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டு. அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும். இன்றைக்கி அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்குது, எங்கிட்டாச்சும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ரோடு முழுக்க இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அதை வச்சு பல பேர் பிழைக்கிறாங்க. அது ரைட்டு, ஒரு ஏழை மக்களுக்கு காசு வருது, அந்த கொடியை நட்டு எடுத்து பிடுங்கி போட்டுட்டு போகிறவங்களுக்கு சரி, அது டெம்பரவரி, அதை விட்டுருங்க, பர்மனெண்ட் வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதன் பிறகு இன்னொரு பிரச்சனைக்கு வர்றேன். இப்போ இந்த எலெக்ஷன்லாம் நிற்கிறாங்க, ஓட்டுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்லாம் காசு வருது கீசு வருதுங்கிறாங்க. அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னு கேட்டோம்னா அதுக்கு நிரூபணம் இல்லை, நீ பார்த்தியாம்பாங்க. அதனால் அந்த பேச்சு வேண்டாம். அது எந்த விதத்தில் நியாயங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓட்டு போடுறது அப்படிங்கும் பொழுது காசு கொடுக்குறாங்கங்கிறது தவிர்த்துருங்க, மறந்துடுங்க. யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி விட்டா ஏடிஎம்கே கூட்டணி, இல்லைன்னா டிஎம்கே கூட்டணி, 3வது அணி இல்லை, வராது.
இந்த ரஜினிகாந்த் வரேன்னாரு, வரல. இப்போ இந்த 2 கூட்டணியில் 2 சாய்ஸ் தான் இருக்குது. வேறு எது குத்துறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கட்சி வேறுபாடு பார்க்காதீர்கள். என் தாழ்மையான அபிப்பிராயம், இதை ஃபாலோ பண்ணுற உங்கள் இஷ்டம். அது என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். அந்தந்த தொகுதியிலே அந்த தொகுதியை பற்றிய நன்றாக அறிந்த, மக்களுடன் பழகிய, எளிமையான, நேர்மையான கேண்டிடேட் இருக்கிறாரா, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த தலைவருக்கு, அந்த எம்எல்ஏவுக்கு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்க, எம்எல்ஏ சீட்டுக்கு. அப்படி 2 பேருமே சரியில்லையா, வேண்டாம், நோட்டாவில் போடுங்க. நோட்டான்னு வச்சுருக்குறாங்க, போட்டு நோட்டாவை காமிங்க. நோட்டாவுக்கு ரொம்ப பவர் இருக்குது. நோட்டாவில் இத்தனை %, 20%, 30%க்கு மேலே நோட்டாவில் குத்திட்டாங்கன்னா அந்த தொகுதியில் யார் ஜெயித்தாலும் செல்லாது. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. பர்சன்டேஜ், குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அது எனக்கு சரியாக எனக்கு தெரியவில்லை. அதை நான் தெரிந்து கொண்டு சொல்லவும் விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு புள்ளி விவரத்தோடு பேசவும் நான் விரும்பவில்லை, எனக்கு தெரிந்திருந்தாலும். ஏன்னா அதுக்காக நான் கேன்வாஸ் பண்ணுறேங்கிற மாதிரி ஆகிடும். என் அபிப்பிராயத்தை தான் சொல்கிறேன், கேன்வாஸ் பண்ணலை. நோட்டாவில் குத்துறதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று. 2 கேண்டிடேட்டு சரியில்லைன்னா கட்சியை பார்க்காதீர்கள். அப்போ என்ன, கண்ட இடத்துல ஒரு இடத்துல ஆள் பார்த்து குத்துறோமா, ஆள் பார்த்து வர்ற நல்ல மனிதர்கள் வந்து விட்டார்கள்ன்றான். அவங்களும் கூட்டணி அமைச்சர் அமையட்டுமே. தனி மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு தானே இவங்க இஷ்டத்துக்கு ஆட்டுறாங்க. கூட்டணி மந்திரி சபை வந்துருச்சுன்னா அது மாதிரி தேர்ந்தெடுத்து போன எம்எல்ஏலாம் நல்ல மனுஷன்னு பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறோம்னா அவன் அங்கே போய் மனசாட்சியோடு செயல்படுவான். அப்போ அந்த கூட்டணி அமைச்சரவையும் கூட்டணி அரசும் ஒரு நல்ல மனசாட்சியோடு செயல்படக்கூடிய அரசாக மாற சான்ஸ் இருக்குது. இது யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள். அதான் நான் வேறு ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன். இந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த பொது இடத்தை ஆக்கிரமிப்பது என்பது தவறு என்றது என் கருத்து என்று சொல்லிக்கொண்டு இந்த ஷார்ட் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அரசியல்வாதிகள் அவங்களுக்கு மனசு புண்பட்டிருந்தால் மன்னிச்சுங்க. இது ஒரு நல்ல கருத்து தான். இதில் இந்த கருத்தில் எந்த மாற்று கருத்தும் பொதுமக்களுக்கு இருக்காது. பொது இடத்தில் ஆக்கிரமிப்பது என்பது சட்டப்படி தவறு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே பொது இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்வேன் என்றால் ஒன்று சொல்லுவாங்க, போக்குவரத்துக்கு இடைஞ்சல்லாத இடம் தான். அப்படி இல்லை, சட்டம்னா சட்டம்தான். நான் லாயர். பொது சட்டம்னா சட்டம்தான். பொது இடத்த எடுத்துக்கொள்வதற்கு ஒரு கட்சிக்கு எந்த உரிமை இருக்கிறது? இடத்த வாங்குங்க, காசா இல்லை உங்கள்கிட்ட, வாங்கி கட்டுங்க. தேசிய கொடியை தவிர வேறு எதுவும் அது மாதிரி ஏற்றக்கூடாதுன்னு அரசியல் தலைவர்கள் சொன்னேன். நல்லவங்க பார்த்து ஓட்டு போடுங்கன்னு. அந்த காலத்தில் காமராஜர் இருந்தார். அவர் ஒரு தடவை தன் தாய் வீட்டுக்கு வர்றார். அந்த பக்கம் போகும்போது, விருதுநகர் பக்கம் போகும்போது, தன் தாய் வீடு சாதாரண சின்ன வீடு தான், பெரிய பங்களாவில் உள்ள தெருவில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுக்குன்னு தனி குடிநீர் இணைப்பு இல்லை. தெருவில் பிடிச்சிக்கிட்டு வந்து கஷ்டப்படுறாங்க. வயதான தாயார். காமராஜர் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கே வயசாகிடுச்சு. அப்போ அவங்க தாயாருக்கு எவ்வளோ வயசு இருக்கும் பாருங்கள். ஒண்டி ஆள், வேலைக்காரி கூட கிடையாது. ரோட்டில் தண்ணி பிடிச்சி, பொது பைப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அப்போ உள்ள ரெவன்யூ அதிகாரிகள், என்னடா அப்படி ஒரு முதலமைச்சருடைய தாய் இருப்பாங்க, அவங்களாவே கேட்காம அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு இணைப்பை கொடுத்துட்டாங்க, குடிநீர் இணைப்பை. காமராஜர் வந்து பார்க்குறாரு, எங்கள் பக்கம் தான் பைப் இருக்குது வீட்டுக்குள்ள. உடனே கூப்பிட்டு அம்மா கேட்குறது, யார் வச்சது, நீ மனு கொடுத்தியாங்க? இல்லையே, மனு கொடுக்காம அவங்களா வச்சாங்களா? எப்படி வச்சாங்க? கூப்பிட்டு அந்த குடிநீர் இணைப்பு கொடுத்த அதிகாரிகளை கூப்பிட்டு திட்டி முதல்ல அதை நீக்குன்னார். இப்பேற்பட்ட தலைவர் பாருங்கள். அதே போல் ஒரு சமயம் தன்னுடைய விருந்துக்கு ஒருத்தரை கூப்பிட்றாரு. விருந்துக்கு கூப்பிடும்போது சமையல்கார் காமராஜர்னா அவர் கல்யாணம் ஆகாதவர். சமையல்கார் என்ன சமைக்கிறது, விருந்தாளி வர்றாரு, பெரிய விருந்தாளி வர்றாரு. அந்த அரசியல் கட்சி விருந்தாளியோட பேர் வேண்டாம். அவர் ஒரு பிரமுகர், நல்ல மனிதர். என்ன காமராஜர் விருந்து வைக்கிறான்னா உடனே ஒரு பெரிய தடப்பெல்லாம் விருந்து இருக்குன்னு நினைக்கிறாங்க. பார்த்தா சாதாரண சமையல், என்றைக்கும் உள்ள சமையல் தான். எக்ஸ்ட்ரா ஒரு அவிச்ச முட்டை இருந்துச்சு அவர் இலையில் மட்டும். விருந்தாளி விருந்து என்னதுன்னு. அப்போது காமராஜர் சொல்கிறாரு, என்ன முட்டை மட்டும்தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? என் வசதிக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும்னார். முதலமைச்சராக இருக்கும்போது ஏழை பங்காளர் அவர். அப்பேற்பட்ட தலைவர்லாம் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் யாரும் இந்த பொது இடத்தை ஆக்கிரமித்து கொடிமரம் ஏற்றலை, காங்கிரஸ் கொடி ஏற்றலை அந்த காலத்தில். அதனால் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. சின்ன சின்ன விஷயங்களும் அவர்கள் கட்சிகள் நேர்மையை கடைபிடிக்கிறது தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.